மனோகர் பாஷா, நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? ஒரு முடிமன் ராமசாமிகிட்ட கேட்ட அதே கேள்வி தான் உங்ககிட்டையும் கேட்குறேன். பாஜக பின்னணியிலிருந்து இயக்குகிறதா? பாஜக இயக்குவதற்கான காரணமாக சொல்லப்படுது அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் அப்படின்ற விருப்பம். இது உண்மைதானா, யதார்த்தமா? சார், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து எடப்பாடியார் தலைமையிலே தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் என்று அறிவித்தார் பகிரங்கமாக. அவர்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும், அதன் மூலம் தமிழகத்திலே ஒரு 30 எம்பிக்களையாவது பெற்று மத்தியிலே ஒரு 5 அமைச்சர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மக்கள் தளபதி ஜி.கே. வாசன் அவர்கள் 3 முறை எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கடைசியில் இந்த தேர்தல் அல்ல, 2029 கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று எடப்பாடியார் தெரிவித்து விட்டார். ஆனால் இன்றைக்கு நடக்கப் போகின்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சியான திமுக ஆட்சியை அகற்றியாக வேண்டும். அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு அகற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டணியிலே குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளான ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சி, அதை போலவே அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிக, இந்த கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஓரணிக்கு வர வேண்டும், வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே தேர்தல் என்று சொன்னால் 2 கட்சி தான், ஒன்று அதிமுக, இல்லை என்றால் திமுக. இவர்கள் தலைமையிலான அநீதி மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஏதோ விஜய் கட்சியோடு போய்விடுவார்கள் என்றெல்லாம் நாம் நினைப்பது என்பது தவறான ஒரு முடிவாக. இதில் எனக்கு தேவை செங்கோட்டையனை பின்னணியிலிருந்து இயக்குவது யார் அப்படின்றது தான் கேள்வி. ஒரு பக்கம் பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறாங்க, கூட்டணி உறவை பேணுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு யாரெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு வெளியில் தான் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறிட்டார், ஓபிஎஸ் வெளியேறிட்டார், அண்ணாமலை டெல்லியில் நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே எதிர்ப்பாக அதிமுகவுக்கு இருக்கும் பொழுது, இபிஎஸ்க்கு இருக்கும் பொழுது அதெல்லாம் ரூட்டை கிளியர் பண்ணி விடுற கட்சி எப்படி நெருக்கடி? நீங்கள் அண்ணாமலை பகிரங்கமாகவே அறிவித்தார், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், எங்களுடைய தலைமை எடப்பாடியாரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டால் அவரை முதலமைச்சர் ஆக்குகின்ற வரை நான் ஓய மாட்டேன் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே தெரிவித்தார் அண்ணாமலை அவர்கள். அதை போலவே ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகிவிட்டோம் என்று சொன்னார்களே தவிர டிசம்பரிலே தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறார். இவர்களெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தவர்கள். இன்றைக்கு பீகாரிலே நவம்பர் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுவரை டெல்லியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் அந்த பணியிலே தான் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நவம்பர் மாதம் முடிந்ததற்கு பின்னால் அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவியாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பார்கள் என்று சொன்னால் அனுபவமிக்க தலைவர்கள். இவர்களுக்கென்று ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது, அரசியல் பின்னணி இருக்கிறது. அப்போ பிரிந்து போனவர்கள் என்டிஏக்குள்ள திரும்ப வருவாங்க கண்டிப்பாக. சார், டிடிவி தினகரனோட ரோல் என்ன, ஓபிஎஸோட ரோல் என்ன? அவங்க திரும்ப வருவாங்களா என்டிஏக்குள்ள? சார், என்டிஏ கூட்டணியில் கண்டிப்பாக வருவாங்க சார். அவங்க பகிரங்கமாக இந்தியாவுடைய பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்று அறிவித்து அந்த கூட்டணிக்கு வந்தவர்கள். இப்போ அந்த இடத்துல தானே ஒரு கேள்வி வருது, டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ உள்ள வந்தாங்க அப்படின்னா இபிஎஸோட நிலை என்ன ஆகும்? அப்போ செங்கோட்டையை வச்சு ஆல்டர்னேட்டிவா ஒருத்தவங்களை கிரியேட் சார், அப்படி ஆல்டர்னேட்டிவா கிரியேட் பண்றதா இருந்தா எதுக்காக சார் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கணும்? நான் என்ன கேட்குறேன், பகிரங்கமாக உள்துறை அமைச்சர் தானே அறிவிச்சாரு, இபிஎஸ் தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த தேர்தலை எங்கள் கூட்டணி சந்திக்க இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க.
நான் வந்து இவர் போய் அவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி கே பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லவே இல்லையே எங்கேயும். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு அவர். அவர் தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் தான் இந்த கூட்டணி செயல்படும்னா அவர் தான் சார் முதலமைச்சர் வேட்பாளர். வேற யார் சார்? நீங்க அதுல பேரை சொல்லலாம்ல. அப்போ அதிமுக தான் தலைமை வரல சார். அதுக்கான ரெண்டு விஷயத்தை ரெண்டு விஷயம் விவாதத்துக்கு மாறுது. ஒண்ணு, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கும், இன்னொரு அம்சம்ன்றது முடிச்சிடறேன் நான், இன்னொரு அம்சம்ன்றது கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் அவங்க வலியுறுத்துறாங்க இல்லையா? அதாவது எடப்பாடியார் தலைமையில் தான் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம் அப்படின்றத அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சியை பொறுத்தவரை அவர்கள் சொன்னது தேசிய ஜனநாயக கூட்டணி. எப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தனித்து இருந்தபோது வேற, அதுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது எடப்பாடியார் பிரதமருக்கு பக்கத்தில் உட்காந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் தான் அது. அந்த அடிப்படையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தாலும். நான் வெளிப்படையே கேட்குறேன், இப்போ வந்து அதிமுக இதுக்கு பின்னாடி ரோல் பிளே பண்ணல அப்படி சொல்றீங்க? அதிமுக பாஜக செங்கோட்டையனை வைத்து எந்த ரோலும் பண்ணலையா சார்? செங்கோட்டையன் வந்து போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாரு? என்னுடைய தொகுதி பிரச்சனை சம்பந்தமா நிதி அமைச்சரை சந்திச்சேன்னு சொன்னாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து கூப்பிட்டாங்க, நான் போய் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து நோக்கம் என்பது எங்களை பொறுத்தவரை மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படணும். அது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார், உங்க கட்சியோட நிலைப்பாடு. நான் கேட்கறது, செங்கோட்டையன் கட்சியினுடைய தலைமைக்கு சொல்லாமல் டெல்லிக்கு போறது சம்பவம் ஏன் நடந்துச்சு சார்? அவரே சொல்றாருல, தங்கமணி போய் பிரதமரை பார்த்தாருன்றாரு. சொன்னாரா இல்லையா? அவர் தனியா போகல, தனியா போனாரா தங்கமணி? சார் தனியா போனாரா? எஸ்பி வேலுமணி தனியா போனாரா? சிவி சண்முகம் தனியா போனாரா? ஆனா இவர் தனியா போறாரு சார். அதாவது அன்னைக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்க வேண்டியதுதான தலைமை. அங்கதான் தமிழ்மணி சொன்னாரு, இவ்வளவு செஞ்சும் கூட அவர் தன்னுடைய அரசியல் கண்ணியத்தோடு நடந்துகிட்டாரு அப்படின்றாரு. ஆமா சார், அதாவது நான் என்ன சொல்றேன், கட்சி கட்டுப்பாட்டை மீறி இருந்தாருன்னா அப்பவே அவர் மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும். அதுல யாரும் மாறுபட்ட கருத்து இல்லை. அன்னைக்கு வந்து அமைதியா ஏன் இருந்தாரு? அன்னைக்கு இவங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இல்லை. இவர் போய் பார்க்கும்போது அங்கதான் கேள்வி வருது. அப்போ ஒரு நெருக்கடியை கொடுத்ததன் மூலமாக பாஜக அதிமுக கூட்டணி சாத்தியமானது. வேற ஏதாவது பாஜக செங்கோட்டையன் போய் பார்க்கறதுனால எடப்பாடியாருக்கு நெருக்கடியா? ஒட்டுமொத்தமான அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அவர் தான் பொதுச் செயலாளர். இன்னும் சொல்ல போனா பல விதங்களில் மத்திய அரசாங்கம் அவருக்கு உதவிதான் பண்ணியிருக்கு. தமிழ்மணி சார் குறுக்கிடுறாரு. சாரி சார், அவங்க ஏன் செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, ஏன் மற்றவங்கள கூப்பிடல? இபிஎஸ் கூப்பிட்டு பேசுறது தான் நியாயம். செங்கோட்டை இவர் தான் சொல்றாரு, கூப்பிட்டாங்க போன சார். ஏன் கூப்பிட்டார்கள் சார்? அவரே போய் அப்போ பார்த்துட்டு வந்து என்ன சொன்னார்னா, என் தொகுதி பிரச்சனைக்காக நான் போய் பார்க்க போனேன். போயிட்டு வந்து அவங்க கூப்பிட்டாங்களா இப்போ சொல்றாரு சார். அது இப்போ சார், இப்போ இல்ல சார், தொகுதி உறுப்பினர் சார் நிதி அமைச்சர்கிட்ட போய் அவர் தொகுதியில கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க, பின்னலாடை தொழிலாளர்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் ஜிஎஸ்டி விஷயமா நான் நிதி அமைச்சரை சந்திச்சேன்னு சொல்றாரு. வெளிப்படையா சொல்லிருக்கலாமே, கைத்தறி நெசவாளர்களுக்காக போனேன் சார், ஜிஎஸ்டில இருந்து விலக்கு கேட்கறதுக்கு போனேன்னு சொல்லிருக்கலாம்ல. அது சொல்லிருக்கலாம் சார், அது சொல்லல. இன்னைக்கு சொல்றாரு அவங்க கூப்பிட்டாங்க, நான் போறேன். இவரை கூப்பிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ தங்கமணி அல்லது வேலுமணியை கூப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து திக்கன் தின்னா இருக்காங்க எடப்பாடியாருக்கு. அவங்கள கூப்பிட்டு பேசினா அவங்க படிய மாட்டாங்க. சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் சார் பழைய ஆட்கள் எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னதுல வேலுமணியா இருக்காரு, தங்கமணியா இருக்காரு, அப்புறம் அவங்க திக்கன் தின்னுன்னா யாரு? திக்கன் தின்னு. ஆமா சார், திக்கன் தின்னு இருக்காங்க சார். அவங்களெல்லாம் நான் என்ன சொல்றேன், அவங்களும் தானே பிரிந்தவர்களை சேர்க்கணும்னு சொல்லி போய் சேர்த்து பார்த்த தலைவர்கள் அவங்களும் இருந்தாங்க சார். உண்மை. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்ன கருத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. சேர்க்கறது வந்து அவருடைய உரிமை, வந்து பொதுச் செயலாளருடைய உரிமைன்னு சொல்லிட்டாரு. இதுல போய் இவரை சேருங்க அவரை சேருங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அது பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணும்னா. எங்களை பொறுத்தவரை நாங்க நினைக்கிறது வந்து, எப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவுக்கு எதிர் என்ற ஒரே புள்ளியில் ஒன்றாக இருக்கிறார்களோ, அதை போல திமுக என்கிற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்கு எல்லா கட்சிகளும் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரையும் ஓரணியில் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கொள்கையாக இருக்கிறது.